விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சி.வி. சண்முகம் கொள்ளாறு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுகவின் தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கு எந்த திட்டமும் இல்லை என்று சாடியதோடு, அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் விவசாய கடன்கள் ரத்து செய்யப்படும் என்றும் எடப்பாடியார் அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். மேலும் வேலைவாய்ப்பற்ற பட்டதாரிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று உறுதியளித்த அவர், அதிமுகவின் வெற்றியை மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். விவசாய கடன் மீண்டும் ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்கிறார். விவசாயிகள் உற்பத்தி செய்கிற செலவு ஹெக்டருக்கு 15,000 ரூபாய் தரணிக்கிறார். விவசாய பற்றி நீ திமுக தேர்தல் அறிக்கை எதுவுமே கிடையாது சொல்லியிருக்கிறார். அதேமாரி படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பட்டதாரி இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிஞ்சிருந்தா இன்னைக்கு 70 லட்சம் பேர் பதிஞ்சிருக்கிறாங்க. இந்த 5 வருஷத்தில் 70 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை. 5.5 லட்சம் வேலை இன்னைக்கு அரசாங்கத்தில் காலியாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த வேலை வாய்ப்பில் பதிஞ்சிருக்கிற இளைஞர்களுக்கு பட்டப்படிப்பு படித்திருந்தா மாசம் 2000 ரூபாய். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.